ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி விலாக் பார்ட் 2 பார்க்க போகிறோங்க. பார்ட் 1ல் சர்வதரிசனம் டிக்கெட் எங்கே கிடைக்கும், அது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஐ கார்ட்லேயும் லிங்க் தரேன். ஒரு சிலருக்கு சர்வதரிசனம் அப்படிங்கிறது என்னன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரீ தரிசனம் அப்படி போகிறீங்கன்னா 2 மணி நேரம் குடோனில் அடைச்சி தான் அதுக்கப்புறம் உங்களை அனுப்புவாங்க. கூட்டமாக இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா 7-8 மணி நேரம் கூட உங்களை குடோன்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. அன்றைக்கி சாமி பார்த்துட்டு வந்தவங்க கிட்ட கூட கேட்டோம். அவங்க வந்து ஃப்ரீ தரிசனம் தான் சொன்னாங்க. 8 மணி நேரம் அவங்க குடோனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாமி பார்க்க போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் ரூ. 300 டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா 1 ஹவர் இல்லை 2 ஹவரில் நீங்கள் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். அதே மாதிரி தான் சர்வ தரிசனம் டோக்கனும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 2 இல்லை 3 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். உங்களை எங்கேயுமே நடுவில் குடோன்லலாம் அடைக்க மாட்டாங்க. நேரடியாக சாமி பார்க்க தான் நீங்கள் லைனில் மூவ் ஆகிட்டே இருப்பீங்க. இதுக்கு பேர் தான் சர்வ தரிசனம். இதோட டிக்கெட் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண முடியாது. கீழ்த்திருப்பதியில் வந்து நேரடியாக தான் வாங்க முடியும். குறைஞ்ச பட்ஜெட்டில் நம்ம திருப்பதி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மேல் திருப்பதிக்கு போக போகிறோம், அதாவது திருமலைக்கு. மேல் திருப்பதியில் வேனில் போனீங்களா ஒரு ஆளுக்கு 140 ரூபா கேட்குறாங்க. ஆனால் இதுவே பஸ்ஸில் போகணும்னா 90 ரூபாவோ 95 ரூபாவோ, கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, 100க்குள்ளே தான். இதுவே நீங்கள் ரிட்டன் டிக்கெட்டும் சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா 160 160 ரூபா மட்டும்தான். நாங்கள் அந்த மாதிரி தான் போனோம். ரிட்டனும் சேர்த்து வாங்கிட்டோம். 3 நாளைக்கு அந்த டிக்கெட் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 நாளைக்குள்ளே எந்த பஸ்ஸில் வேணாலும் நம்ம வந்துடலாம். நம்ம வந்த பஸ்லேயே வரணும்னு அவசியம் இல்லை. இது வந்து திருமலைக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸ். இங்கே வந்து நம்ம எல்லாரையும் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. நம்ம லக்கேஜும் செக் பண்ணுவாங்க. நம்ம போகிற பஸ்ஸில் இருந்து நம்ம லக்கேஜ் பேக்லாம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து செக் பண்ணிட்டு தான் போகணும். பஸ்ஸை விட்டு இறங்கும் போது பஸ்ஸோட நம்பர் நோட் பண்ணிவிட்டு இறங்குங்க. அப்போ தான் நம்ம வந்து திரும்ப பஸ்ஸில் ஏறி உட்காரதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ செக் பண்ணியாச்சுங்க. நம்ம வெளில வந்து வெயிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்கவுங்க பஸ் நம்பர் பார்த்து அவங்க ஏறி உட்காந்துடுறாங்க. இப்போ நம்ம மேல் திருப்பதிக்கு கிளம்பியாச்சு, திருமலைக்கு. இப்போ நம்ம திருமலை போயிட்டு அங்கே ரூம் எப்படி ஆஃப்லைனில் புக் பண்ண போகிறோம், லாக்கர் எப்படி புக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி ரூம் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே திருப்பதியில் மேலே வந்த உடனே சிஆர்ஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு போயிடுங்க. இப்போ ஆஃப்லைன் ரூம் புக் பண்ணுற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது தான் சிஆர்ஓ ஆஃபீஸ். இது டவுனில் இறங்கி போனீங்கன்னா நிறைய க்யூ நிற்கும். உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. இங்கே எல்லாருக்குமே தமிழ் தெரியுது, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ரயில்வே ரிசர்வேஷன்ஸ் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்களா. இதுதான் வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற இடம். உங்களுக்கு வந்து நீங்கள் சாமி பார்த்துட்டு வந்து புக் பண்ணுறதுனாலும் புக் பண்ணிக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னும் நிறைய கடைகள் இருக்குது. இந்த கடையை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அங்கே திருப்பதியில் இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா பேரம் பேசி வாங்கலாம். இங்கே தான் வந்து விலையும் கம்மியாக சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் ஆஃப்லைன் ரூம் புக் பண்ணுற இடம். எவ்வளோ கூட்டம் நிற்கிது பார்த்தீங்களா. கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பின் வாங்கிடாதீங்க. ஏன்னா இந்த கூட்டம் கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே ஹெட்செட் போட்டு ஃபோன் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. இந்த ரூம் புக் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே ஆதார் கார்டு மட்டும்தாங்க வேணும். ஜெராக்ஸ் இல்லை ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனால் போதும். ரூமுக்கு வந்து எல்லாருமே லைனில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு 5 பேர் அப்படி போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் மட்டும் போதும். அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆள் போயிட்டு லைனில் நின்னாவே உங்களுக்கு வந்து ரூம்ஸ் கொடுத்துடுவாங்க. இல்லை நாங்கள் ஒரு 10-15 பேர் போகிறோம், எங்களுக்கு வந்து 2 ரூமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் லைனில் நின்று கூட வாங்கிக்கலாம். நாங்கள் ரூ. 100 ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். கூட்டம் அதிகமாக இருந்ததால் அப்போ ரூம் வந்து காலியாக இல்லை அப்படின்ட்டாங்க. ஈவினிங் 6 மணிக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ரூம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும், அப்போ வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது வரலையுமே நம்ம எங்கடா வெளியில் இருக்கிறது அப்படிங்கிறதால சரி ஓகே லாக்கர் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கேயுமே லாக்கர் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு வேணும். ஆதார் கார்டு வச்சு நான் லாக்கர் வாங்கிட்டேன். இங்கே லாக்கரில் எங்களோட லக்கேஜ்லாம் வச்சுட்டு மொட்டை போட்டு வர்றதுக்காக போயிட்டு மொட்டை போட்டு குளிச்சுட்டு
அதுக்கப்புறமேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லாக்கர் எடுக்கிறோட நம்பரு, பூட்டும் சாவியும் நம்ம கையிலேயே கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் லாக்கர் ரூம். இங்கே தான் வந்து நம்ம லக்கேஜெலாம் வச்சு பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிடலாம். எங்களுக்கு வந்து 6 மணிக்கு மெசேஜ் வரும்னு சொன்னாங்க ரூமுக்காக. ஆனால் 5:50க்கே வந்துச்சு. அதனால் நாங்கள் உடனே வந்து லாக்கர் வந்து கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து ரூம் எப்படி இருந்தது, நம்ம எவ்வளோ பே பண்ணணும், அதுக்கப்புறம் சாமி எத்தனை மணி நேரத்தில் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம், அன்னதானம் ட்ரை பண்ணால் அதுவும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.